நாம உலகத்தை வெல்ல நினைக்கிறோம். ஆனா வந்து பல நேரங்களில் நம் வீட்டிற்குள் தோற்றுப் போகிறோம். இதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. இது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம். அதாவது வெளியே பழகும் அறிமுகமில்லாத மனிதர்களிடம் கூட மிகவும் கனிவாக பேசும் நாம், நம்மோடு வாழும் சொந்த உறவுகளிடம் மிக எளிதாக கோபப்படுகிறோம், அவங்கள காயப்படுத்துகிறோம். ஆமாம். இந்த முரண்பாடு எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அதான் இப்போ உண்மையான வெற்றி என்பது வெளி உலகில் நாம சம்பாதிப்பதிலா அல்லது ஒரு நீண்ட நாளின் முடிவில் இல்லத்திற்குள் நாம் உருவாக்கும் அமைதியிலா? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான, உங்களை நேரடியாக தாக்கும் கேள்வி இது. ரொம்ப சரியான ஒரு தொடக்க புள்ளி. ஏன்னா மனிதகுலத்தோட ஆகப்பெரிய தேடலே இதுதான். சரி, இன்றைய ஆழமான தேடலில் நாம ஒரு சாதாரண உரையாடலை மேற்கொள்ளப் போவதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட திருவள்ளுவரின் ஒரு குறளை. அந்த இல்வாழ்க்கை அதிகாரம் இல்லையா? ஆமா, அதேதான். இல்வாழ்க்கை அதிகாரத்தின் 45வது குறளை மையமாக வைத்து ஒரு பயணம் போகப் போறோம். இந்த தேடலில் வள்ளுவரின் வரிகளோடு உளவியலாளர் விக்டர் பிராங்கல் மற்றும் லாவோச்சு, ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்ற தத்துவ மேதைகளின் சிந்தனைகளையும் இணைத்து குடும்ப உறவுகளின் சிக்கல்களை எப்படி அவிழ்ப்பது என்று பார்க்க போறோம். ரொம்ப அருமையான ஒரு கட்டமைப்பு. நீங்க யாரிடமாவது போய் நீங்கள் எதற்காக வாழ்நாள் முழுவதும் இவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டு பாருங்க. எல்லாரும் சொல்ற ஒரே பதில் என் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக என்பதுதானே. ஆமா, என் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா, இது ஒரு பெரிய முரண்பாடு. அந்த ஓட்டத்துல, அந்த வெற்றி தேடும் வேட்டையில அவங்க முதல்ல பலி கொடுப்பதே அதே குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் தங்களுடைய மன அமைதியையும் தான். இந்த திருக்குறளுக்கு வருவோம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எவ்வளவு எளிமையான ஆனா ஆழமான வரிகள். அதாவது இந்த குறளை மேலோட்டமாக பார்த்தா அதன் அர்த்தம் ரொம்ப எளிமையானதுதான். குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பும் நேர்மையாக வாழ வேண்டும் என்ற அறமும் இணைந்து செயல்பட்டால் அதுவே அந்த வாழ்க்கையின் உண்மையான குணமும் அதனால் கிடைக்கும் மிகப்பெரிய பலனும் ஆகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். உண்மைதான். அன்பு பண்பாகிறது, அறம் பயனாகிறது. ஆமா, இத நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. ஒரு மரத்தை நாம கற்பனை செய்து கொள்வோம். அந்த மரத்தின் வேரில் நாம் தினமும் ஊற்றும் நீர்தான் அன்பு. சரி. அந்த அன்பு என்ற நீர் பூமிக்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் ஆழமாக பாய்கிறது. அந்த நீர் உள்ளே சென்றால்தான் மரம் வளர்ந்து வெளி உலகத்திற்கு தரும் நிழலும் கனியும் உருவாகும். அந்த நிழலும் கனியும் தான் அறம். வேரில் நாம் அன்பு என்ற நீரை ஊற்றாவிட்டால் கிளைகளில் அறம் என்ற கனி பூக்கவே பூக்காது. சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த குறளோட எளிமையான விளக்கம்னு நான் நினைக்கிறேன். மிகவும் ஆழமான ஒரு ஒப்பீடு இது. நீங்க சொன்னதில் மிக முக்கியமான வார்த்தை யாருக்கும் தெரியாமல் ஆழமாக பாய்கிறது என்பதுதான். இதைத்தான் வள்ளுவர் பண்பு என்கிறார். உங்கள் குடும்பத்திற்குள் நீங்கள் காட்டும் அன்பு வெளியே யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அது ஒரு அகப்பண்பு. ஆமாம். ஆனா அந்த வேரில் ஊற்றப்படும் நீர் உண்மையாக இருக்கும்போது அதன் விளைவாக வெளிப்படும் அறம் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். குடும்பத்தில் உண்மையான அன்பை பெற்று வளரும் ஒரு குழந்தை நாளை சமூகத்தில் ஒரு நேர்மையான மனிதராக வருவார் இல்லையா? கண்டிப்பா. அறம் சார்ந்த முடிவுகளை எடுக்கும் ஒரு தலைவராக அந்த குழந்தை உருவாகும். இதுதான் வள்ளுவர் சொல்லும் பயன். வாவ், கேட்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் இங்கிருந்துதான் நம்முடைய உண்மையான சிக்கலே ஆரம்பிக்கிறது. நாம் அனைவருமே காலையில் கண் விழிக்கும் போது இன்று என் குடும்பத்தோட அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆமா, யாரும் சண்டையிட வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதுதான், யாருமே சண்டை போட திட்டமிட்டு எழுவதில்லை. ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அலுவலகம் முடிந்து சோர்வாக வீட்டுக்கு வருகிறோம். ஏதோ ஒரு சிறிய விஷயம், ஒரு காஃபி சரியாக இல்லை என்றாலோ அல்லது ஆமா, ஒரு பொருளை தேடி கிடைக்கவில்லை என்றாலோ மிகப்பெரிய சண்டை வெடிக்கிறது. அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்களுக்குள் எதனால் இத்தனை விரிசல்கள் வருது? இப்போ இங்கிருந்துதான் நாம் மனித மனதின் உளவியலை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு மிக எளிய பதில் என்னன்னா, நாம் அன்பிற்கும் பற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணராததுதான். பற்று, அதாவது அட்டாச்மெண்ட் சொல்றீங்களா? ஆமாம். மனவியலில் நாம் ஈகோ எனப்படும் அகந்தை மற்றும் அதிலிருந்து உருவாகும் பயம், பற்று ஆகிய விஷயங்களை பற்றி பேசுவோம். குடும்பத்தில் விரிசல்கள் வர முக்கிய காரணம் நாம் அன்பை காட்டுவதாக நினைத்துக்கொண்டு நிபந்தனைகளுடன் கூடிய பற்றைத்தான் காட்டுகிறோம்.
இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதே. அன்பிற்கும் பற்றுக்கும் நடைமுறையில் என்ன வித்தியாசம்? அதாவது எனக்கென்னவோ நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது பற்று போலவும், நீ நீயாகவே இரு என்று எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஏற்பது அன்பு போலவும் தோணுது. இது சரியா? 100% சரியான புரிதல். பற்று என்பது ஈகோவிலிருந்து பிறக்கிறது. நான் உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, அதற்கு பதிலாக நீ எனக்கு இதை செய்ய வேண்டும் அப்படின்னு நிபந்தனைகளை விதிப்பதுதான் பற்று. ஓ, இது ஒரு வியாபாரம் மாதிரி இருக்கு. கண்டிப்பா வியாபாரம்தான். இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போதுதான் நீங்கள் சொன்னது போல காஃபி சரியில்லாத சின்ன விஷயத்திற்கு கூட மிகப்பெரிய கோபம் வெடிக்கிறது. ஏன்னா அங்கு காயப்படுவது அன்பல்ல, உங்களுடைய ஈகோ. மைண்ட் ப்ளோயிங். அதாவது நாம அன்பு காயப்படுதுன்னு நினைச்சுக்கிறோம், ஆனா உண்மையில் காயப்படுவது நம்முடைய அகந்தை. ஆமாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. இதை மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள நாம உளவியலாளர் விக்டர் ஃப்ராங்கல் எழுதிய மேன் சர்ச் ஃபார் மீனிங் என்ற புத்தகத்தின் சாராம்சத்தை பார்க்க வேண்டும். விக்டர் ஃப்ராங்கல், அவருடைய அனுபவங்களை நினைத்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குமே. அவர் 2ஆம் உலகப் போரின் போது நாசி வதை முகாம்களில், ஆமாம், ஆஷ்விட்ஸ் என்ற கொடூரமான முகாமில் அடைக்கப்பட்டவர். மரணத்தின் விளிம்பில் நின்றவர் அல்லவா? அந்த இருண்ட சூழ்நிலையில் ஒரு மனிதனால் எப்படி அன்பை பற்றி சிந்திக்க முடிந்தது? அதுதான் அந்த மனிதரின் மகத்துவம். அங்கே மனிதர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. உடுத்த உடை இல்லை, உண்ண உணவு இல்லை. வெறும் கைகளால் பணியில் மண்ணை தூண்டும் கொடூரமான வேலை. கேட்கவே நடுங்குகிறது. ஆமா, அவரைச் சுற்றி தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஈகோவோ சமூக அந்தஸ்தோ அங்கே ஒரு பொருட்டே இல்லை. முக்கியமா அவருடைய மனைவி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது கூட அவருக்கு தெரியாது. ஓ, அப்புறம் எப்படி அவர் அதை கடந்தார்? அந்த நரகத்திலும் அவர் தன் மனைவியின் முகத்தை மனக்கண்ணில் நினைத்துப் பார்க்கிறார். அவரோடு மானசீகமாக பேசுகிறார். அங்கே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என் மனைவி எனக்கு இதை செய்ய வேண்டும் என்ற பற்று இல்லை. வெறும் தூய்மையான நிபந்தனையற்ற அன்பு மட்டுமே இருந்திருக்கிறது இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த அன்புதான் அந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் அவரை உயிருடன் வைத்திருக்கும் ஒரு உளவியல் கவசமாக மாறியது. ஒரு மனிதன் தன்னலத்தை தாண்டி நிபந்தனையற்ற அன்பு செலுத்தும் போது மட்டுமே வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை கண்டறிகிறான் என்கிறார் ஃப்ராங்கல். ஆச்சரியமா இருக்கு. மரண முகாமில் ஒரு மனிதனுக்கு உயிரை காப்பாற்றும் சக்தியாக அன்பு இருந்திருக்கிறதா இருந்தால், அந்த வலிமையான அன்பு நம்முடைய வீட்டின் வரவேற்பறையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய சக்தி. ஆனாலும் நம்மளால் அந்த அளவுக்கு நிபந்தனையற்ற அன்பை ஒவ்வொரு நாளும் காட்ட முடிகிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. முடிகிறதா இல்லையா என்பதை விட அப்படி செய்வதுதான் உண்மையான மனவியல் பயிற்சி. குடும்ப வாழ்க்கை என்பது நம் ஈகோவை, நம் அகந்தையை அழித்து மனதின் தவறான வடிவங்களை உடைக்கும் மிகச்சிறந்த ஒரு மனவியல் கூடம். ஒரு கணவனும் மனைவியும் விவாதித்துக் கொள்கிறார்கள்னு வச்சுக்குவோம். அந்த விவாதத்தில் எப்படி ஈகோ செத்து மனதின் தவறான வடிவங்கள் உடைகின்றன? நல்ல கேள்வி. ஒரு விவாதம் நடக்கும்போது இருவருடைய அகந்தையும் அங்கே மோதுகிறது. நான் சொல்வதுதான் சரி, நீ செய்வது தவறு என்ற ஒரு மன அமைப்பு காலங்காலமாக நமக்குள் ஊறி போயிருக்கு. ஆமா, எல்லாரும் ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம். ஆனா அந்த விவாதத்தின் உச்சத்தில் எப்போது ஒருவர் தன் கோபத்தை அடக்கிவிட்டு, சரி, இதில் யார் ஜெயிப்பது என்பதை விட நம் உறவு முக்கியம் என்று நினைத்து அன்பாக பேச முடிவு செய்கிறாரோ, அங்கே ஒரு பழைய தவறான மனவடிவம் உடைகிறது. வாவ்! அவருடைய ஈகோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துப் போகிறது. தன் துணையின் குறைகளை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தருணமும் அகந்தையை அளிக்கும் ஒரு மாபெரும் உளவியல் மாற்றமாகும். இது கேட்பதற்கு மிக உன்னதமாக இருக்கிறது. ஆனால் நிஜ வாழ்வியல், தினமும் குடும்பத்திற்காக ஓடி உழைப்பது, குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது ஒரு கட்டாய கடமையாக, ஒரு பெரிய சுமையாகத்தானே பலருக்கும் மாறுகிறது. இது பலருடைய அன்றாட யதார்த்தம்தான். நான் ஒரு மாற்றுக் கருத்தை முன்வைக்க விரும்பவில்லை. ஆனா நான் இந்த அறத்தை, இந்த கடமையை செய்தே ஆக வேண்டும் என்ற அழுத்தம் அவர்களை சோர்வடையச் செய்கிறதில்லையா? 100% நிஜம். இதனாலதான் இன்று பலரும் நடுத்தர வயதில் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த இடத்தில் நாம் நவீன தத்துவவாதியான ஜே கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கிழக்கத்திய தத்துவ ஞானியான லாவோ த்சு ஆகியோரின் கருத்துக்களை இணைத்து பார்க்க வேண்டும். ஜே கிருஷ்ணமூர்த்தி இத பத்தி என்ன சொல்றார்? அவர் மிக தெளிவாகச் சொல்கிறார். எங்கே அன்பில்லையோ அங்கே கடமை ஒரு சுமையாக, கட்டாயப்படுத்தப்பட்ட விதியாக மாறுகிறது.
அன்பின்றி செய்யப்படும் கடமை இயந்திரத்தனமானது, அது உங்களை சோர்வடையச் செய்யும். இதை சற்று விளக்க முடியுமா? அன்பு இருக்கும்போது கடமை எப்படி மாறும்? ஒரு தாய்க்கு தன் குழந்தையை கவனிப்பது கடமை அல்ல, அது இயல்பு என்பது போலவா? ஆமாம். ஒரு தந்தை தன் குடும்பத்திற்காக உழைப்பது ஒரு பாரம் அல்லாமல் அது ஒரு கொண்டாட்டமாக மாறுமா? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்காக ஒன்றை செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு வேலையாக தெரிவதில்லை. அதுவே லாவோட்சுவின் தத்துவமான வூவே. வூவே அப்படின்னா எதுவும் செய்யாமல் இருப்பது என்றுதானே பலரும் சொல்றாங்க. அது எப்படி குடும்ப பொறுப்புகளுக்கு பொருந்தும்? வாடகை கட்ட வேண்டும், குழந்தைகளை படிக்க வேண்டும் என்றால் நாம் வேலை செய்துதானே ஆக வேண்டும். அதாவது வூவே என்றால் சும்மா இருப்பதல்ல, அது முயற்சியற்ற செயல். உங்களுடைய ஈகோவை திணிக்காமல் இயற்கையின் ஓட்டத்தோடு இணைந்து செயல்படுவது. ஓ, இயற்கையோடு இணைந்து செயல்படுவது. ஆமாம். நீங்கள் ஒரு மலரை பார்த்து நீ நறுமணத்தை தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அது மலர்ந்தால் நறுமணம் தானாக வரும். அதுபோல குடும்பத்தில் அன்பு முழுமையாக மலர்ந்தால் அறம் என்ற செயல் தானாகவே நிகழும், எந்த சுமையுமின்றி நிகழும். இது ரொம்ப அழகான விளக்கம். ஒரு குழந்தை அடம் பிடித்து அழுகிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் உங்கள் ஈகோவை அங்கே திணித்து நான் சொல்வதை கேள் என்று கத்தினால் அங்கே உராய்வு ஏற்படுகிறது. ஆனால் நீங்கள் அமைதியாக அன்போடு அந்த குழந்தையை கையாளுவதுதான் ஊவே. அங்கே அறம் ஒரு கடமையாக இல்லாமல் இயல்பான அன்பின் வெளிப்பாடாக மாறுகிறது. இது என் சிந்தனையை முற்றிலும் மாற்றுகிறது. கடமை என்பது ஒரு பாறை போல நம் முதுகில் சுமக்கப்படுவது என்ற எண்ணம் போய் அது ஒரு நதியின் ஓட்டம் போல இயல்பானது என்ற புரிதல் வருது. கண்டிப்பா. இது அப்படியே கொஞ்சம் ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால், ஆன்மீகம் என்றாலே வீட்டை துறந்து குடும்பத்தை விட்டுவிட்டு எங்கோ ஒரு காட்டுக்குச் சென்று தியானம் செய்வது என்ற பொதுவான எண்ணம் தானே நம் சமூகத்தில் இருக்கிறது. அது ரொம்ப வருத்தமான ஒரு பார்வை. வாடகை கட்டுவதும் குழந்தைகளை வளர்ப்பதும் எப்படி ஆன்மீகமாக முடியும்? அது ஒரு மிகப்பெரிய மாயை. இல்வாழ்க்கை என்பதே மிக உயர்ந்த ஆன்மீக பயிற்சிதான். ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட நிலையான அகந்தை அழிப்பு அல்லது தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல் எங்கு மிக சரியாக நடக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? நிறைய பேர் இமயமலையில்தான் நடக்கும் நினைப்பாங்க. ஆமாம். ஆனால் இமயமலையில் தனிமையில் இருக்கும்போது அல்ல. அங்கே உங்கள் ஈகோவை சீண்ட யாரும் இல்லை என்ற கவலையும் இல்லை. அமைதியாக இருப்பது அங்கே மிக எளிது. ஆமாம், காட்டுக்குள் தனிமையில் அமைதியாக இருப்பது சுலபம். ஏனென்றால் அங்கே நம்முடைய பொறுமையை பரிசோதிக்க யாருமில்லை. சரியாகச் சொன்னீர்கள். ஆனால் உண்மையான ஆன்மீகம் எங்கே நிகழ்கிறது தெரியுமா? உங்கள் வீட்டில் நள்ளிரவு 2 மணிக்கு உங்கள் குழந்தை அழுது உங்களை தூங்க விடாமல் செய்யும்போது உங்கள் தூக்கத்தை விட்டுக் கொடுத்து தாளாட்டுகிறீர்களே, அங்கே நிகழ்கிறது இல்லையா? ஆமாம். உங்கள் துணையோடு கடுமையான கருத்து வேறுபாடு வரும்போது உங்கள் கோபத்தை விழுங்கிவிட்டு உறவுக்காக உங்கள் ஈகோவை விட்டுக் கொடுக்கிறீர்களே, அங்கே நிகழ்கிறது. உங்களின் சுயவிருப்பங்களை உங்கள் குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் தியாகம் செய்யும் ஒவ்வொரு சிறிய தருணத்திலும் நீங்கள் ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைகிறீர்கள். ஆஹா, அதாவது குடும்ப உறவுகளுக்குள் வரும் உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் அமைதியையும் அன்பையும் விட்டுவிடாமல் இருப்பதே உண்மையான தவம் என்கிறீர்கள். இது மிக ஆழமான ஒரு புரிதல். முற்றிலும் உண்மை. எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தன்னை முழுமையாக தன் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கும் அந்த நிலைதான் உண்மையான தெய்வீக தொடர்பு. இதைத்தான் வள்ளுவர் பண்பும் பயனும் என்கிறார். ஓ, இப்போ அந்த குரல் இன்னும் ஆழமா புரியுது. அன்போடு குடும்பத்தை அரவணைப்பது பண்பு என்ற ஆன்மீக நிலை. அதனால் உங்கள் ஈகோ அழிந்து நீங்கள் பக்குவப்படுகிறீர்கள். அந்த பக்குவத்தால் நீங்கள் இந்த உலகிற்கு செய்யும் நேர்மையான செயல்கள்தான் பயன். இது ஒரு முழுமையான சுழற்சி. சரி, இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு சவாலை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. இன்றைய மன அழுத்தங்கள் நிறைந்த வேலை, பொருளாதார சிக்கல்கள், டிராஃபிக் எரிச்சல்கள், வீட்டில் வரும் சிறு சிறு உரசல்கள், இப்படிப்பட்ட இந்த அவசர உலகில் தத்துவங்களும் உளவியலும் கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் நாளை காலையில் நான் அவசரமாக வேலைக்கு கிளம்பும்போது என் குழந்தை ஒரு பொருளை காணவில்லை என்று அழுகிறது, அல்லது என் கணவரோ மனைவியோ தேவையற்ற ஒரு கோபத்தை காட்டுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இது தினசரி நடக்கிற விஷயம்தான். அந்த நேரத்தில் இந்த திருக்குறளையும் விக்டர் பிராங்கல் மற்றும் லாவோட்சுவல் தத்துவங்களையும் நான் எப்படி பயன்படுத்துவது? நடைமுறையில் செயல்படக்கூடிய வழிகள் என்ன? மிகச்சிறந்த கேள்வி. தத்துவம் என்பது வாழ்வியல் ஆகாவிட்டால் அது வெறும் வார்த்தைகள்தான். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு 2 எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழிகளை நான் கூறுகிறேன். முதல் வழி என்ன? முதல் வழி உறவுகளில் விழிப்புணர்வு.
நாளை நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் பேசும்போது, விவாதிக்கும்போது ஒரே ஒரு கணம் அமைதியாகி உங்களை கவனியுங்கள். அந்த சிறு இடைவெளி மிகவும் முக்கியம். உங்கள் வார்த்தைகள், உங்கள் பதில்கள் எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். அவை உங்களுடைய ஈகோவிலிருந்து, நான் சொல்வதுதான் சரி, என்னை இவர்கள் மதிக்கவில்லை என்ற பயத்திலிருந்தும் அகந்தையிலிருந்தும் வருகிறதா, அல்லது அவர்கள் மீது நான் வைத்திருக்கும் உண்மையான அன்பிலிருந்தும் வருகிறதா? அந்த ஒரு வினாடி இடைவெளி விட்டாலே போதுமா? ஆமா, நீங்கள் எதிர்வினையாற்றுவதற்கு முன் ஒரு சிறு வினாடி இடைவெளி விட்டு இதை உணர்ந்து பேசத் தொடங்கினாலே அந்த வினாடியில் உங்கள் மூளையின் பழைய பழக்கங்கள் உடைக்கப்படும். பல சண்டைகள் அங்கே தொடங்கும் முன்பே முடிவுக்கு வந்துவிடும். அதாவது கண்மூடித்தனமாக ரியாக்ட் செய்வதற்கு பதிலாக விழிப்புணர்வோடு ரெஸ்பான்ஸ் செய்ய தொடங்குகிறோம். கோபம் நம்மை இயக்கும் முன்பே அன்பு அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறது. இது ஒரு அருமையான பயிற்சி. சரி, 2வது வழி என்ன? இரண்டாவது வழி முடிவெடுத்தல். நீங்கள் உங்கள் வேலையிலோ அல்லது குடும்ப வாழ்விலோ எந்த ஒரு முடிவை எடுக்கும் பொழுதும் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எடுக்கும் இந்த முடிவு அறநெறி சார்ந்ததா? இந்த முடிவு என் வீட்டின் அமைதியை கெடுக்குமா அல்லது பாதுகாக்குமா? இது ஒரு அருமையான ஃபில்டர். நீங்கள் வெளியுலகில் எவ்வளவு பெரிய பணத்தை சம்பாதித்தாலும், ஒரு மிகப்பெரிய பதவியை அடைந்தாலும், அது உங்கள் வீட்டின் அமைதியை கெடுப்பதாக இருந்தால் அந்த வெற்றியால் எந்த பயனும் இல்லை. அன்பும் அறனும் இணையும் இடத்தில் மட்டுமே உண்மையான வெற்றி இருக்கிறது. அந்த அறம் சார்ந்த முடிவுகள் உங்கள் குடும்பத்தை காக்கும். அதாவது ஒவ்வொரு செயலின் தொடக்க புள்ளியாக அன்பும் அதன் வழிநடத்தும் பாதையாக அறமும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் அந்த வாழ்க்கையின் தன்மை அழகாகிறது. அதன் பலன் உலகத்திற்கு சென்று சேர்கிறது. ஆமாம், இதைத்தான் வள்ளுவர் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று அத்தனை ஆழமாகச் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த வழியில் நடக்கும்போது உங்கள் வீடு வெறும் செங்கற்களாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. அது அன்பும் அறமும் சுவாசிக்கும் ஒரு உயிருள்ள பிரபஞ்சமாக மாறுகிறது. கண்டிப்பா, இது வெறும் இலக்கிய வார்த்தைகள் அல்ல. இது வாழ்வின் வரைபடம். அகந்தை அழிந்து அன்பு பிறக்கும்போது கடமை சுமையாகாமல் அறமாக மலர்கிறது. அதுவே முழுமையான இல்வாழ்க்கை. மிகவும் அற்புதமான, நம் சிந்தனையை தெளிவாக்கும் ஒரு உரையாடல் இது. அன்பு உங்களை செதுக்குகிறது, அறம் உலகை செதுக்குகிறது. இந்த இரண்டும் நிறைந்த உங்கள் இல்லம் அமைதி தவழும் ஒரு சிறு பிரபஞ்சம் என்று பார்த்தோம். ஆனால் இதை முடிப்பதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் ஈகோவையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தூய்மையான அன்பை காட்டுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த அன்பை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அல்லது புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தினால்? ஓ, இது ஒரு கடினமான சூழ்நிலை. அப்போது நீங்கள் காட்டும் அந்த அறம் என்னவாகும்? அந்த சூழ்நிலையிலும் உங்களால் அன்போடு இருக்க முடியுமா? அல்லது அங்கு உங்களுடைய கடமை எப்படி மாற வேண்டும்? அதை நீங்கள்தான் சிந்திக்க வேண்டும். உங்களின் விடை என்னவாக இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள். சிந்திக்க வேண்டிய விஷயம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.